மீடியா நரேட்டிவ்ங்கிறது ஒரு கிளாஷை கிரியேட் பண்ணினாதான் அட்டென்ஷன் வருங்கிறது ஒரு மீடியாவுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ இந்த நியூ பொலிட்டிக்கல் பிளேயர்ஸாக ஆதவ் அர்ஜுனா மாதிரி பல பேர் பேசுறதால ஸ்பெகுலேஷன்ஸ் அதிகமாகிறதையும் நம்மளால தடுக்க முடியாது. அப்போ ஃபைனலா ஒரு ரியாலிட்டி செக் என்னன்னா, இதுக்கு நேரடி ஆதாரம் இருக்குதா? ரஜினி அவர்களுடைய இந்த திட்டுதை ஆதவ் அர்ஜுனா பண்ணதுக்கு பின்னாடி விஜய் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக நம்மள்ட்ட ஆதாரம் கிடையாது. ஆனால் இது ஒரு பொலிட்டிக்கலான சூழ்நிலை. இது வந்து ஒரு ஃபேனோட பெர்செப்ஷன்ஸான ஒரு மூமெண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது மிக முக்கியமாக மீடியாவால் பின்னப்பட்ட ஒரு மிக முக்கியமான நரேட்டிவ். விஜய் பின்னால் இருந்து யாரையும் ரஜினி மீது பேச வைக்கிறார் சொல்றது நம்மளுக்கு ப்ரூஃப் இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பெகுலேஷன் மட்டுமா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களோட பார்வை. எது எப்படியோ திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகையை தடுத்ததில் திமுகவுக்கு பெரும் பங்கு இருக்குது. அவர்கள் தான் மிரட்டி ரஜினிகாந்த் அவர்களை தடுத்தார்கள் அரசியல் என்ட்ரிக்கு வர்றதற்கு அப்படின்னு திரு ஆதவ் அர்ஜுனா சொன்னதற்கும், திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதற்கு எதிர்வினையாக காலம் வந்து என்றைக்கும் அமைதியாக இருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிறது. அந்த பார்வையில் 2026 தேர்தல் ரஜினிகாந்த் ரசிகர்கள் தாவேகாவிற்கு ஒரு சிறு ஓட்டையும் பதிய வைக்க போகிறார்களா? அந்த காலம் என்ன பதில் சொல்ல போகிறது அப்படிங்கிறத மே 4 2026 ரஜினிகாந்த் அவர்கள் கூற்றுப்படி அந்த காலம் என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறத உங்களை போல் நானும் பார்க்க ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.